வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். என்ன வரும்போதே சிரிச்சுட்டு வரேன்னு பார்க்குறீங்களா? அம்மா குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல் கலர் பிடிக்கும், எண்ணெயும் சேர்த்து தான். என்ன கலர் நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுதா? ஆமாம், பிங்க்கு கலர். ஸோ பிங்க்கு கலர் எதை வச்சு தோசை பண்ணுவோம்? பீட்ரூட் வச்சு ஒரு ஹெல்த்தியான மாவு அரைக்கலையா? கவலைப்படாதீங்க, கடல மாவு இருக்கா, போகிறோம் வாங்க, சூப்பரான ஒரு தோசை பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாத்திரத்தில் கடல மாவு இவ்வளோ எடுத்திருக்கேன். அதாவது 3/4 பங்கு கடல மாவு. வறுக்கெல்லாம் வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக 1/4 பங்கு அதாவது எவ்வளோ கடல மாவு எடுத்திருக்கீங்களோ அதில் 1/3 போட்டால் போகிறோம் அரிசி மாவு. 3 பங்கு கடல மாவுனா 1 பங்கு அரிசி மாவு. நான் 3/4 கப்புக்கு 1/4 கப்பு, அப்போ 1/4 3 பங்கு 3/4. சரியா? இதை போட்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பை போட்டுறேன். அதுக்கப்புறமா இதுக்கு மிளகு சீரக பொடி போட்டுருவோம். ஏன்னா எப்போவுமே குழந்தைகளாகட்டும் யாராகட்டுமே இந்த மிளகு சீரகம் இருந்தால் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இங்கே பாருங்கள், மிளகு சீரகப்பொடி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் பெருங்காயம் போட்டுருவோம். அதாவது கடல மாவுலாம் சாப்பிட்றோன்னா கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஓமம் இன்றைக்கி அஜ்வைன் சேர்க்கலைன்றதுனால நான் ஓமத்துக்கு பதிலாக பெருங்காயம் போட்டுறேன். சரியா? இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இதுக்கு ஒரு சூப்பரான கலர் தரணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பீட்ரூட்டை நறுக்கி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், தெரியறதா? பீட்ரூட்டை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இதை போய் நான் இதில் என்ன பண்ணுவேன், இங்கே பாருங்கள், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வரேன். அப்புறமா அதுக்கு சூப்பரான ஒரு சட்னியும் இந்த கடல மாவு பீட்ரூட் தோசையும் காரமாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் இஞ்சி மிளகா, அதுக்கப்புறம் இதுக்குள்ள வேறு மிளகு சீரகம் பெருங்காயம், அந்த வாசனை பார்க்கும்போது சாப்பிடும் போல் இருக்கும். போய் அரைச்சின்னு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தை பார்ப்போம். நான் 2 குட்டி பீட்ரூட்டை அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி எல்லாம் போட்டு, இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டு. சப்போஸ் உங்களுக்கு இப்படி திப்பியாக வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வடிகட்டி அந்த தண்ணியை மாத்திரம் எடுத்து கூட ஊற்றி சூப்பராக வாக்கலாம். அது இன்னும் அழகாக இருக்கும். நான் இது நார் சத்து இருக்கட்டும் அப்படின்னு இப்படியே போட்டிருக்கேன். குழந்தைகளுக்கு பண்ணுறது அதை பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி இப்படி புழிஞ்சி எடுத்துட்டு அந்த சாரை மாத்திரம் யூஸ் பண்ணி நீங்கள் தோசை வாத்துருங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு திப்பியாக வந்தால் பிடிக்காது. ஆனால் பெரியவாளாக இருக்கிறதுனால நம்ம இந்த சக்கையை சாப்பிட்டோன்னா நமக்கு நார் சக்தி, மோஷன் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதுக்கு நான் தேவையான தயிர் ஊற்றிடுறேன். நீங்கள் தயிர் ஊற்றலாம், இல்லைன்னா வெறும் தண்ணி கூட ஊற்றிக்கலாம், உங்கள் சாய்ஸ் அது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சரியா? இதை மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த தோசையை நீங்கள் வாத்த உடனே சாப்பிட்லாம், அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதை என்ன பண்ணணும், வாத்த அப்படியே வச்சா காஞ்சி போயிடும். அதனால் என்ன பண்ணணும், ஒரு 2 தட்டை போட்டு டைட்டாக மூடி வச்சிங்கன்னா சாஃப்டாக நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸில் மூடி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி நீங்கள் டிஃபனாக கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி ஹெல்த்தி இது பீட்ரூட் தோசை கொடுக்கலாம். ஆனால் பசங்களுக்கு கொடுக்கும்போது இந்த சக்கையை போடாமல் நான் சொன்ன மாதிரி நல்லா புழிஞ்சி சாறு எடுத்து அதை மாத்திரம் ஊற்றி நீங்கள் தோசை வாக்கணும். நம்ம பெரியவாலாம் சாப்பிட்றதா இருந்தால் அதையும் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் அதை அப்படியே போட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப ஹெல்த்தி. ஹீமோக்ளோபின் ப்ராப்ளமா, அனிமிக்காக இருக்கா, லோ பிபியா, என்ஜாய் பண்ணுங்கள் பீட்ரூட்டை சாப்பிட்டு. சரிங்களா? இந்த தோசை ரெடிமேட் தோசை. உங்களுக்கு மாவு அரைக்கலை, யாரோ கெஸ்ட்டு வந்துட்டாங்க, ஆனால் சூப்பராக ஏதாவது பண்ணித்தரணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணித்தரணும் அப்படின்னா நம்மளோட க்ரியேஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தோசைலாம் பண்ணலாம். இதே தோசையில் இன்னொரு வேரியேஷன் நான் சொல்லித்தரேன். புதினா எல்லாம் இருக்குல்ல, அதை இறைச்சி அந்த சாரை மாத்திரம் போட்டு பார்த்து கொடுங்க. சூப்பரான க்ரீன் தோசை ரெடி. ஓகே, இப்போ நம்ம இந்த தோசை உப்பு போட்டாச்சு, காரம் போட்டாச்சு, மிளகு சீரகம் போட்டாச்சு, இஞ்சி பச்சை மிளகாய் அரைச்சி போட்டாச்சு,
எல்லாம் போட்டாச்சு. வேணும்னா நீங்கள் வாக்கும்போது வெங்காயம் பொடி பொடியாக அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளெயினாக வாக்கலாம். மேலே கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி போட்டு குழந்தைகள் கொடுக்கறதா இருந்தால் கொடுங்க. ஏன்னா பிரெயினுக்கு ரொம்ப நல்லது, நமக்குமே நல்லது, நர்வஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் வராது. ஸோ கொத்தமல்லி இருந்ததுன்னா கண்டிப்பாக பொடி பொடியாக நறுக்கி மேலே தூவிக்கோங்க நான் வாக்கும்போது. இப்போ வந்து நம்ம இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சாச்சு. தோசை வாக்கணும்ல, அந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் போகிறோம். இந்த மாவு ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு ஒரு தொட்டுக்கு எதாவது பண்ணணும்ல. வெறும் தோசை சாப்பிட்டா என்ன வெறும் மிளகா பொடியும் ஊறுகாயமா தொட்டு தின்ன முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சட்னி அரைப்போம். என்ன சட்னி அரைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்கள் சாய்ஸில் விட்றேன். என்ன சட்னி அரைக்கலாம்? 1 2 3 சொல்லிட்டீங்களா? சரி, ஓகே, நானே அரைச்சிட்றேன். சுட்ட சட்னி, அதாவது இந்த இதில் வந்து ஒரு இதை போட்டு ஸ்டாண்டை போட்டு அதில் சுட வச்சு சுட்டுட்டு சட்னி அரைச்சிடுவோம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் நீங்கள் நார்த் இண்டியன் அந்த மாதிரி உங்களோட பீஸா இதெல்லாம் போக ஸ்மோக் ஸ்மெல் பிடிச்சதான் சாப்பிடுவீங்களா? சவுத் இண்டியனில் சாப்பிட மாட்டிங்களா? வாங்க, சவுத் இண்டியனில் அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க, வாங்க சாப்பிடுவோம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்மோக் சட்னி தான் பண்ண போகிறோம். என்னோட அது அப்படின்னா சுட்ட சட்னி. ஏன்னா எல்லா சின்ன பசங்களும் ஸ்மோக் எஃபெக்ட் அப்படின்றாங்களே, அதனால அப்படி சொன்னேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல மிளகாயை கொஞ்சம் எண்ணெய் தடவி சுட்டுக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி மிளகாயை சுட்ட பிறகு ஒன்று ஒன்றா சுட்டுக்கணும். அதாவது குடமிளகா, பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சுட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. சரியா? இது ரெண்டையும் எடுத்து வச்சுருவோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், மிளகாயை சுட்டாச்சு. இப்போ வெங்காயத்தை சுடுவோம். வெங்காயம் நல்லா சுடணும், அதனால் அவசரப்படக்கூடாது, ஃபுல்லாக கருப்பாயிடும் இது. அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நல்லா சுட்டுடுங்க. இந்த தோலை வந்து கருப்பாக இருக்குல்ல, அதை எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம அதை அலம்பிட்டு நம்ம வந்து கட் பண்ணி அரைச்சிட வேண்டியது தான். இந்த மிளகாயை கூட பாருங்கள் எப்படி சுட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் தடவி கருப்பாக அது வெந்துட்டுருக்கோம் கண்டிப்பாக, ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை முதல்ல நல்லா சுட்டுடுவோம். குடமிளகாவும் இதே மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு சுட்டுடுங்க. நிஜமாக கூட வச்சுட்டு சட்னி அரைச்சோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தக்காளி பிடிக்கும்னா தக்காளி கூட ஒன்று சுட வச்சுக்கலாம். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன், இந்த சட்னி அரைச்சிட்டா ஒரு அரை லெமன் புழிஞ்சிடுவேன் மேலே. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். முதல்ல வெறுமனை அரைச்சி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லா இருந்தால் அப்படியே கூட சாப்பிடுங்க. சப்போஸ் எங்களுக்கு புளிப்பு வேணும், எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னா இயற்கையாக லெமன் அரை மூடி புழிஞ்சிட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெரைட்டிஸ் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. விதவிதமாக சமைக்கணுன்னா நம்ம அரிசி மாவில் வந்து அம்மினி கொழுக்கட்டை பண்ணுவோம், உருட்டி உருட்டி வேக வச்சு. அதையே கோதுமை மாவில் பண்ணுவோம். அதை மாதிரி எதெல்லாம் கிடைக்கிறதோ நம்ம அதிலலாம் ட்ரை பண்ணால் தானாக வந்துடுறது, அவ்வளோதான். நம்ம வந்து வெரைட்டிஸே வந்து நம்மளே சும்மா போர் அடிக்கும்போது ஏதாவது இருக்கா, ஒன்றுமே இல்லையா, இதை வச்சு ட்ரை பண்ணுவோமே, ட்ரை பண்ணால் தானாக வந்துடும், அவ்வளோதான். சமையல் வந்து பெரிய விஷயமே கிடையாது. பார்க்கறதுக்கு தான் பயமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. தைரியமாக பண்ணணும், அப்போ தானாக எல்லாமே வந்துடும். பயப்படக்கூடாது, நமக்கு வருமோ வராதோ, டேஸ்ட் வருமோ வராதோ, நமக்கே தெரியும். இவ்வளோ போட்டால் இந்த காரம் நல்லாயிருக்கும், இந்த கண்ணிலேயே பார்த்த அளவு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம 2 பேருக்கா, ஸோ இவ்வளோ போகிறோம், இந்த காரம் போகிறோம், இவ்வளோ உப்பு போகிறோம், அப்படி நமக்கே தெரியும். அது எப்படி தெரியும்னா, ஒரு நாள் பண்ணும்போதே நமக்கு ஓ இவ்வளோ உப்பு போட்டோம், இது கரெக்டாக இருந்தது, ஸோ இவ்வளோ தான் இந்த உப்போட டேஸ்ட்டு அப்படின்னு நமக்கு ஐடியா வந்துடும். அதாவது சமைக்கும்போது அந்த கான்சன்ட்ரேஷனோடு சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லாமே ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். ஏன்னா பிகினர்ஸ்க்கும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற பேச்சுலர் பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த குழந்தையெல்லாம் பாவம், அப்பா அம்மா விட்டுட்டு அதுங்களே வேலைக்கும் போயிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றது இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் வந்து அதுங்க குழந்தைகள் பண்ணுறதுன்னா அதுங்கள நம்ம ரொம்ப பாராட்டணும். ஏன்னா அவ்வளோ சமத்தாக இருக்குது அந்த குழந்தையெல்லாம், தாங்களையும் பார்த்துட்டு தாங்களே சமைச்சுண்டு. ஏன்னா அப்பா அம்மாட்ட செல்லமாக வளர்ந்துட்டு ஒன்றுமே தெரியாத குழந்தைகள் போய் சமைக்கிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து ரொம்பவே அந்த குழந்தையில பாராட்டணும் நம்ம. அவ்வளோ வந்து அது அவ்வளோ பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி.
நம்ம வந்து வெளியில் சாப்பிட்டா நிறையா செலவாயிடும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு அதுங்களுக்கு தெரியறது. அதனால தான் என்ன பண்ணுறது, கஷ்டமோ நஷ்டமோ வந்தவொடனே கிடுகிடுன்னு சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு திருப்பியும் காத்தாலேருந்து சமைக்கிறது மாத்திரமா, உடனே க்ளீன் பண்ணணும், பத்து தேய்க்கணும், காய்கறி நறுக்கணும், துணி துவைக்கணும், வீட்டை பெருக்கணும், துடைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது குழந்தைகளுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டம்தான் எனக்கு. ஏன்னா குழந்தைகள்லாம் ரொம்ப வேலை. இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் உங்களுக்கு ஒர்க்கு ஜாஸ்தி. அப்போ தான் நல்லா சம்பாதிக்க முடியும். என்ன பண்ணுறது, பணம் இருந்தால் தான் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பணத்து பின்னாடி ஓட தான் வேண்டியிருக்கு. கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்க தான் வேண்டியிருக்கு. ஏன்னா முன்ன காலத்துலலாம் நம்மலாம் ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு ஏதோ வளர்ந்தோம். இப்போ அப்படி கிடையாதுல்ல, எல்லா வசதியும் தேவை. இறங்கினா காரு, அங்கே போனோம்னா ஃப்ளைட்டு, இப்படி இருக்கு இல்லையா. என்னடா அது ரொம்ப பேசிட்டாலேன்னு நினைக்காதீங்க. உங்களை விட்டால் நான் யார்கிட்ட பேச போகிறேன். நிறையா பேர் சொன்னீங்க ரொம்ப ஒரு மிளகா பொடி வறுக்கிறதுக்கு 15 நிமிஷம் பேசிட்டீங்கன்னு. நான் யார்கிட்ட பேசுவேன், உங்ககிட்ட தானே பேசுகிறேன். நீங்கள் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, நிறையா கமெண்ட் சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நாங்கள் பேசுகிற மாதிரி இருக்குமா, அதனால தான் நான் பேசுகிறேன். குடமிளகா ரெடி. டன்டடாங், எப்படி சுட்டுட்டேன் பாருங்கள், கண்ணுங்க இருக்க. இதை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆறினோடனே லைட்டாக தண்ணியில் அலம்பிட்டாலே போகிறோம், எல்லாமே வந்துடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஆறிடுத்து. ஒன்றும் இல்லை, இப்படி பண்ணிட்டாலே அழகாக எல்லாம் வந்துடும். தண்ணியில் அலம்பிட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட வேண்டி, கத்தியில் கட் பண்ணி அரைச்சி எடுத்துன்னு வர வேண்டி. சரியா, இந்த இது வேண்டான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். இது பாருங்கள், இந்த கொட்டை அதை நான் தூக்கி எறிஞ்சிடுறேன். கொத்தமல்லி மாத்திரம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்க வேண்டியது. சரியா, நல்லா கட் பண்ணி இலையாக அலசிட்டு இப்போ நான் உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சின்னு வந்துடுறேன். இவ்வளோதான் உப்பு போடுறேன், கொஞ்சமாக தான். இந்த உப்பை போட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தோசை வத்தல்ட்டு சூப்பராக, என்னது இது, ரெடிமேடாக பீட்ரூட் கடல மாவு தோசை சாப்பிட்டுட்டு தொட்டுக்கையை சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோமா. நான் ஒன்றும் கதைலாம் சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா எல்லோரும் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறேன்றீங்களா. அதனால் இனிமேல் கேட்டால் தான் கதை உங்களுக்கு. ஓகே, பாருங்கள், சூப்பரான சட்னி அரைச்சாச்சு, தாளிச்சி கொட்டியாச்சு. சரிங்களா, இப்போ நம்ம தோசை வாக்க வேண்டிய வேலை தான். ஒரு கல்லை போட்டுருங்க. கல்லை போட்டுட்டு தண்ணி சூடாக எடுத்தான்னு பார்த்துட்டு தண்ணி தெளிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், வாக்க போகிறோம். குட்டி குட்டியாக வாக்குறேன் நான், ஏன்னா குழந்தைகளுக்கு அப்போ தான் அழகாக பிடிக்கும். ரொம்ப பெருசாக வாத்தா பிடிக்காது. இதுலேயே நம்ம வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போடலாம், கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி போடலாம். அந்த மாதிரி உங்கள் சாய்ஸ், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா, இது வேகட்டும். இந்த சூப்பரான க்ரீன் சட்னியும் பிங்க் தோசையும் சாப்பிட்லாமா? சூப்பராக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். எனக்கு இந்த பிங்க் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்களே, கோவிலுக்கு எங்கேயோ நான் போனேன், இந்த விளாக்லாம் போட்டேனே, எல்லாம் பிங்க்கு தான் வச்சுருப்பேன் நான். துண்டு, பேகு எல்லாம். வேறு பேக் கூட எடுத்துகிட்டு போக மாட்டேன், அந்த பிங்க் பேக் தான் எடுத்துகிட்டு போவேன். எனக்கு ரொம்ப பிங்க் கலர் பிடிக்கும். ஐ லவ் பிங்க் கலர். ஸோ எங்கள் பேரனுக்கும் பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிங்க் கலர் பிடிக்கும். ஏன்னா என்னோடய ரூம் கூட நான் லைட் பிங்க் கலர் தான் போட்டிருக்கேன். சரியா, அவ்வளோதான். நம்மளோட தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அந்த சட்னி தொட்டுண்டு இதை வந்து உடனே சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் மூடி வச்சிங்கன்னா சாஃப்டாக ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லாயிருக்கும், காயாது நம்ம தோசை மாதிரி. அதனால் இதை டைட்டாக மூடி வச்சுருங்க. இன்னொரு தட்டு போட்டோ இல்லை ஹாட் பேக்லேயோ மூடி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது தோசைக்கல் எனக்கு தோசை வாக்க வரலை அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் இந்த வீடியோலையே சொல்லிடுறேன். இப்போ கல் இருக்குது, இது காஞ்சிருக்கு. என்ன பண்ணணும், தண்ணி தெளிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எண்ணெய் போடணும். திருப்பியும் நல்லா கிளறி விடணும். இந்த எண்ணெயை எல்லா இடமும் படுற மாதிரி கிளறி விடணும். கல் தோசைக்கே சொல்கிறேன் நான், இரும்பு கல் தோசை தான் இது. இந்த மாதிரி எண்ணெயை நல்லா தடவி விட்டோமா, எகெயின் தண்ணி போடணும், எகெயின் எண்ணெய் ஊற்றணும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு எல்லா இடத்துலையும் எங்கெங்கே ஓட்டை இருக்கோ அங்கெல்லாம் எண்ணெய் போய் செட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா செட் ஆன பிறகு நீங்கள் தோசை வாத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். துணி வச்சு தொடச்சிக்கோங்க. அப்பப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒரு துணி வச்சு அப்படி தொடச்சி எடுத்துடலாம். சரியா,
அந்த மாதிரியும் நீங்கள் தொடச்சிட்டு தண்ணி தெளிக்கணும், எண்ணெய் ஊற்றணும், வாக்கணும். சரியா? இது நான் வந்து நடுவில் பீட்ரூட்டை கொஞ்சம் அப்படி அரைச்சி போட்டதுனால அங்கங்கே வருது. நீங்கள் வந்து குழந்தைகள் கொடுக்கறதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு குட்டி குட்டியாக அழகாக வார்த்து கொடுங்க. ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிட்றதா இருந்தால் இது ஃபுல்லாகவே அழகாக வார்த்துடலாம். இது வந்து எங்கள் பேரனுக்காக நான் வார்த்திருக்கேன். எங்கள் பேரன் துபாயில் இருக்கான், அபுதாபியில் இருக்கான். அங்கேருந்து அவன் பார்ப்பான், அவன் அம்மா பண்ணி தருவாள். அதனால நான் குட்டி குட்டியாக வார்த்திருக்கேன். இது என் பேரனுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். சரியா? ஏன்னா குழந்தை இங்கே இருந்தால் ஆக்சுவலாக லீவு. நான் போகணும், இல்லை அவன் வரணும். நான் இது வரைக்கும் போவே இல்லை. ஏன்னா எனக்கு இன்னும் 2 தம்பிங்க இருக்காங்க, அவங்கள பார்க்குற வேலை இருக்கிறதுனால நான் போகல. ஸோ வந்து எனக்கு ஆனால் என் பேரனை ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறது, ஐ மிஸ் யூ அரிஹந்த். நான் வந்து அரிஹந்த் கூப்பிட மாட்டேன், அச்சுமா. ஐ மிஸ் யூ அச்சுமா. எப்படி சாஃப்டாக வருது பேர், அப்படியே பிக்கும்போது. அது பல் இல்லாதவா கூட சாப்பிட்லாம், லைக் மீ. எனக்கு கீழே விழுந்து 2 பல் போனது தான். அப்பா சூப்பராக இருக்கு. ஆனால் நான் வந்து அது மாதிரிலாம் பண்ணால் எங்கள் பையனுக்கு பிடிக்காது. நான் வந்து இயற்கையாக அப்படியே சாப்பிடுவேன், அவனுக்கு அப்படிலாம் பண்ணால் பிடிக்காது. பட் என்ன பண்ணுறது, தெரியாமல் பண்ணிட்டேன், வெரி சாரி. சூப்பர்டா, பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் எனக்கு சொல்லணும். வெங்காயம் மாத்திரம் சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாக சுட முடியலன்னா 4ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி இருக்கும்ல, அந்த நீட்டை குச்சி நான் வச்சுருந்தேன் பாருங்கள், அதில் சொருகி சுடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வதக்கணும் அதெல்லாம் இல்லை. ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக அது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுங்களேன், ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றியும் அப்புறம் என்ன வாழ்த்துக்களும் கூறி ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். ஒன்று சொல்ல மறந்துட்டேனே, நல்லா வந்ததுன்னா என்ன பண்ணணும், லைக் போடணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஓகே? நீங்கள் கேட்டால் கதை சொல்கிறேன். பபாய்.